இசை ஆல்பத்துக்காக கிராமி விருது வென்ற சென்னையை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க பாடகையும் தொழிலதிபருமான சந்திரிகா கிருஷ்ணமூர்த்தி டாண்டன் 67வது கிராமி விருது வழங்கும் விழாவில் தன்னுடைய 70 வயதுல கிராமி விருது பெற்றிருக்கிறாங்க. 1954ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர் தான் சந்திரிகா டாண்டன். துவக்கத்துல இருந்தே வணிகம் மற்றும் இசைன்னு ரெண்டுத்திலயுமே ஆர்வம் கொண்டவராக இருந்தவர் சந்திரிகா. இவருடைய தாய் ஒரு இசைக்கலைஞர். இவருடைய தந்தை வங்கியில வேலை பார்த்து வந்தவர். இவர்கள் இருவரையும் பார்த்துதான் சந்திரிகாவிற்கு இசையிலையும் தொழிலையும் ஆர்வம் வந்ததா தெரியுது. வீட்டின் முதல் பெண்ணான சந்திரிகாவை 18 வயதிலேயே திருமணம் செய்து வைக்க அவருடைய பெற்றோர்கள் முடிவெடுத்த நிலையில சந்திரிகா தான் படிச்சே தீர்வேன் அப்படின்னு விடாப்பிடியா இருந்திருக்கிறாங்க. மேல் படிப்பிற்கு சம்மதம் தெரிவிக்கும் வரை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. அப்போ சந்திரிகா டாண்டன் பள்ளி ஆசிரியை மற்றும் அவருடைய தாத்தா 2 பேரும் சந்திரிகாவை படிக்க வைக்குமாறு கேட்டுக்கிட்டாங்க. அதற்கப்புறம் சந்திரிகா டாண்டன் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல தன்னுடைய மேற்படிப்பை தொடங்குறாங்க. அங்கு தன்னுடைய படிப்பை முடித்ததுக்கு அப்புறமாக சந்திரிகாவிற்கு சட்டம் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருந்திருக்கு. ஆனா அவருடைய பேராசிரியர் ஒருவர் சந்திரிகாவை வணிகம் தொடர்பாக படிக்க சொன்னதால தன்னுடைய பாதையை மாற்றிக்கிட்டாங்க சந்திரிகா டாண்டன். வணிகத்துல சிறந்து விளங்கி வந்த சந்திரிகாவுக்கு இசையிலையும் அதீத ஆர்வம் இருந்துச்சு. 2009ஆம் ஆண்டு இசை ஆல்பம் உருவாக்க தொடங்கினாங்க சந்திரிகா. அவங்க உருவாக்கிய சோல் கால் ஆல்பம் 2011ஆம் ஆண்டு கிராமி விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு தொடர்ந்து ஆல்பம் தயாரிச்சுட்டு வந்தாங்க. 2025ஆம் ஆண்டு சந்திரிகா டாண்டன் திரிவேணி அப்படிங்கிற இசை ஆல்பத்தை உருவாக்குனாங்க. இந்த ஆல்பம் தான் அவருக்கு கிராமி விருதை பெற்று தந்தது. இந்த நிலையில ஒரு பக்கம் வணிகம், மறுபக்கம் இசை மற்றும் சமூக சேவைன்னு தன்னுடைய 70 வயதிலையும் சுறுசுறுப்பா இயங்கிட்டு வராங்க சந்திரிகா டாண்டன். அவங்களுக்கு கிராமி விருது கிடைச்சதுல ஒட்டுமொத்த இந்தியாவுமே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா அவர் சென்னையை சேர்ந்தவர் அப்படிங்கறதுனால ஒட்டுமொத்த தமிழகமே அவரை நினைச்சு பெருமைப்படுகின்றது குறிப்பிடத்தக்கது.